ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது யூஸிங் ஹிட் ஆஃப் மெத்தட். ஓகே, so determination of transport number. No, we know that the definition of transport number, it is the fraction of the total current carried by the ion is known as a transport number or transference number or heat of number. இப்போ transport numberக்கு என்னென்ன பேரில் இருக்குது? transference numberன்னு சொல்லலாம், இல்லை heat of number சொல்லலாம். ஃபார் கேட்டையானுக்கு என்ன சொல்லுவோம்? டி ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஆனையானுக்கு டி மைனஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் டிசி ஃபார் த கேட்டையான், TA ஃபார் த ஆனியான். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இல்லை, T1 T2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஹிட் ஆஃப் நம்பர் ஆர் டிரான்ஸ்போர்ட் நம்பர். ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் டியூரிங் எலக்ட்ராலிசிஸ் த லாஸ் இன் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் அரவுண்ட் எனி எலக்ட்ரோட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்பீட் ஆஃப் த அயான் மூவிங் அவே ஃப்ரம் இட். இப்போ நம்ம ஜெனரலாக எலக்ட்ராலிசிஸ், பாரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் பார்த்தோம். இப்போ எலக்ட்ராலிசிஸ் அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டில் வந்து எலக்ட்ரோலைட் வந்து உங்களுக்கு அயான்ஸாக பிரியும். கேட்டையான்ஸ் வந்து உங்களுக்கு கேத்தோடில் போயிட்டு உங்களுக்கு டெபாசிட் ஆகும். ஆனியான்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லையா? அது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா, அந்த லாஸ் இன் அமௌண்ட் வந்து அரவுண்ட் ஈச் எலக்ட்ரோட் இஸ் டியூ டு த ஸ்பீட் ஆஃப் த அயான். ஓகே, ஸோ அந்த அயானோட ஸ்பீட்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. கைண்ட் ஆஃப் மொபிலிட்டி தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ த டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் அன் அயான் இஸ் கேல்குலேட்டட் ஃப்ரம் தி சேஞ்சஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஃபவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லி அரௌண்ட் த ஒரு எலக்ட்ரோட் கிட்டேயும் இனிஷியலாக எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் எடுத்தோம், ஆஃப்டர் த எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளோ லாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து இருந்துச்சு, அதை தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் பேர் வந்து என்னென்னா ஹிட் ஆஃப் மெத்தட். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூடியூப், ஓகே, சீல்டு யூடியூப். இங்கே பாட்டம்லேயும் உங்களுக்கு கார்க் இருக்குது, அண்டு அதனோட மேலே இருக்க லிட்லேயும் வந்து கார்க் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கார்க்கும் தான் வந்து உங்களுக்கு ஆனோட் கம்பார்ட்மெண்ட், தனித்தனியாக கேத்தோட் கம்பார்ட்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஆனோட் கம்பார்ட்மெண்ட் அகெயின் உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அம்மீட்டர் வழியாக கனெக்ட் பண்ணி, இந்த கேத்தோட் கம்பார்ட்மெண்ட் அகெயின் ஒன் மோர் சில்வர் வோல்டா மீட்டர் இல்லைனா காப்பர் கூலும் வோல்டா மீட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஜெனரல் இந்த ஹிட் ஆஃப் மெத்தடோட செட்டப். ஸோ இதை அப்படியே நம்ம டீட்டெயிலாக இதெல்லாம் இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் ஹிட் ஆஃப் மெத்தட் த apparatus கன்சிஸ்ட் ஆஃப் 2 vertical glass tubes. இந்த 2 vertical glass tubesன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் தேர் மீனிங் இஸ், இதுதான், இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. ஓகே, இதுதான் வந்து 2 vertical tubes. தே ஆர் கனெக்டட் டு பை ஒரு யூடியூப். இந்த ரெண்டு வெர்டிக்கல் டியூபும் ஒரு யூடியூபால் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மிடில் ஆல் த 3 டியூப்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் ஸ்டாப் காக்குங்க. பாட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் காக் வந்து இருக்குது. தென் யூடியூப் ஆல்சோ ப்ரொவைடட் வித் ஸ்டாப் காக் அட் த டாப் 2 limbs. பை க்ளோசிங் திஸ் ஸ்டாப் காக்ஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த சொல்யூஷன் கேத்தோட் அண்ட் இன்வெர்ட். இதை க்ளோஸ் பண்ணால் இங்கே இது கனெக்ட் ஆகாது, ஓப்பன் பண்ணால் இங்கே கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சில்வர் anode is sealed in a glass tube and the cathode a piece of freshly silvered foil. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் 2 எலக்ட்ரோடு இருக்குது. ஒன்று ஆனோட் பார்த்திங்கனாக்கா பியோர் சில்வர் ஆனோட், அனதர் ஒன்று பார்த்திங்கனாக்கா சில்வர் கோட்டட் ஃபாயில், மேபி அலுமினியம் ஃபாயிலாக இருக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு கேத்தோடாக இருக்குது. தென் அகெயின் இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சில்வர் வோல்டாமீட்டரை கொண்டாந்து தனியாக கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணுறாங்க. தென் த apparatus இஸ் ஃபில்டு வித் சில்வர் நைட்ரைட் சொல்யூஷன். இங்கே நம்ம என்ன ஃபில் பண்ணுறோம்? சில்வர் நைட்ரைட் சொல்யூஷன் தான் ஃபுல்லாக கேத்தோட் கம்பார்ட்மெண்ட், ஆனோட் கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் மிடில் இருக்கிறது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சில்வர் நைட்ரைட் தான் ஃபில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஆம்பியர் வந்து 0.01 ஆம்பியர் வந்து இட்ஸ் பாஸ்ட் ஃபார் 2 to 3 hours. இதுக்கு மேலே பாஸ் பண்ணக்கூடாது. சொல்யூஷனும் 0.01 மீன் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் நம்ம இனிஷியலாக நோட் பண்ணிப்போம். ஆம்பியர் வந்து 0.01. அப்புறம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ப்ரிகாஷன் தட் த கரண்ட் இஸ் பாஸ்ட் ஒன்லி ஃபார் த ஷார்ட் டைம். ஸோ லார்ஜ் டைமாக இருந்தால் கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் வந்து ரொம்ப நடக்காது. தென் த apparatus கனெக்டட் டு எ சில்வர் ஆர் காப்பர் கூலும் மீட்டர். இட் ஷோஸ் த சர்க்கியூட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே வந்து நம்ம காப்பர் கூலும் மீட்டர் எடுக்கலாம், இல்லை சில்வர் கூலும் மீட்டர் இங்கே எடுக்கலாம்.
Next, when the current is passed for 3 hours, the stopcocks at the top of the YouTube are closed. நம்ம கரண்ட் வந்து அந்த 2 hours பாஸ் பண்ணுறப்போ இந்த யூடியூப் வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா கரண்ட் நம்ம வந்துங்க ஃபேரடே செகண்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். சேம் டைமில் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சீரீஸ் ஆஃப் எலக்ட்ரோட் கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அதில் நம்ம பாஸ் பண்ணுறப்போ அந்த எலக்ட்ராலிசிஸ் வந்து நடக்கும். ஸோ ஒரு சிலரில் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு சிலரில் கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ எதில் கரையுது எதில் டெபாசிஷன் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு டெபாசிஷன் ஆகிறதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து குறையும். டிசொல்யூஷன் ஆகிறதுல அந்த சேம் எலக்ட்ரோலைட் அண்ட் எலக்ட்ரோட் இருக்கப்போ, இப்போ சில்வர் நைட்ரேட் சில்வர் இருக்கப்போ சில்வர் கரைஞ்சுன்னா சில்வரோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான். The whole of the liquid in the anode compartment is carefully drained in a weight flask and its weight. ஸோ எலக்ட்ராலிசிஸ் கரண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆனோடைய கம்பார்ட்மெண்ட் இருக்க லிக்விடை வந்து நம்ம திருப்பி என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம டைட்ரேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் a silver content is determined by titrating against the ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனாக பொட்டாசியம் தயோசைனேட். பொட்டாசியம் தயோசைனேட் வச்சு இந்த ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க சில்வர் நைட்ரேட்டோட அமௌண்ட் வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போது ஃபஸ்ட்டு பிஃபோர் எலக்ட்ராலிசிஸ் அதை நம்ம ஃபில் பண்ணுறப்பே அதனோட நோன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அமௌண்ட்டில் கரைச்சோம் அப்படின்றது நமக்கு தெரியும். தென் கரண்ட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் ஒன்லி ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட் இருக்க சொல்யூஷன் மட்டும் ட்ரெயின் அவுட் பண்ணி திருப்பி அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இருக்குன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெயிட் ஆஃப் த சில்வர் டெபாசிட்டட் இந்த காப்பர் கூலும் மீட்டர், இந்த தனியாக ஒரு கூலும் மீட்டரில் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் நம்ம பாஸ் பண்ணோம், அதுவும் வந்து எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்குன்றத வந்து நம்ம வெயிட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். சப்போஸ் இந்த சில்வருக்கு பதிலாக காப்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம், ஜஸ்ட் மல்டிப்ளை வித் த 108 டிவைடட் பை 31.5. இதால் நம்ம இந்த ஃபேக்டரால் பண்ணுறப்போ சப்போஸ் காப்பர் கூலும் மீட்டர் இருந்தால் நம்ம இந்த வேல்யூ யூஸ் பண்ணணும். அண்ட் மிடில் கம்பார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்ச் இருக்கக்கூடாது, அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ there should be no change in the concentration of the solution in the YouTube if the experiment has been correctly performed. இப்போ நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்போ நம்ம இங்கே என்ன கான்சன்ட்ரேஷனில் நம்ம இங்கே ஃபில் பண்ணி வச்சோமோ அதே கான்சன்ட்ரேஷன் அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களுக்கு ஆனோடிக் அண்ட் கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கலாம், கூலும்பிக்கலாம். ஆனால் மிடில் இருக்க யூடியூப் கம்பார்ட்மெண்ட்டில் நோ சேஞ்ச் வந்து வரக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, if the above experiment has been performed using silver electrode, in this case nitrate ions attack the silver anode. Suppose நம்ம சில்வர் எலக்ட்ரோட்ஸ் வச்சு இங்கே இருக்க எலக்ட்ரோட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே சில்வர் எலக்ட்ரோட் வச்சுருப்போம், ஆல்ரெடி சில்வர் நைட்ரேட் கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு சில்வர் நைட்ரேட் அயான்ஸ் வந்து சில்வர் அட்டாக் பண்ணி கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஆக்சுவலி ஜென்ரலாக உங்களுக்கு கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப டிக்ரீஸ் ஆகணும், அங்கே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நம்ம பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் வச்சு பண்ணுறப்போ அது என்ன ஆகாது, இங்கே எலக்ட்ரோட்ஸ் வந்து அட்டாக் ஆக இருக்கப்போ எக்ஸாக்டாக அதில் எவ்வளோ அயான்ஸ் வந்து டெபாசிட் ஆச்சு, இல்லைன்னா வந்து டிசோல்யூட் ஆச்சு, இல்லை டிசால்வ் ஆச்சு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ கேல்குலேஷன் ஃபஸ்ட்டு 2 கேஸ் எடுக்கிறோம். அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து அன்அட்டாக்கபிள். சப்போஸ் நம்ம பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், அது நோன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், இந்த வெயிட் ஆஃப் த ஆனோடிக் சொல்யூஷன், ஏன்னா அந்த டியூப்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதனோட அந்த வெயிட் அதில் எவ்வளோ இருந்துச்சு சில்வர் கண்டென்ட் வந்து நம்ம A கிராம்னு எடுக்கிறோம். அதில் வந்து வெயிட் ஆஃப் த சில்வர் நைட்ரேட் ப்ரெசன்ட் இன் இட், சொல்யூஷனோட ஆனோடிக் சொல்யூஷன் ஓவரால் சொல்யூஷனோட வெயிட் வந்து A கிராம். நம்ம ஏற்கனவே வே பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இல்லையா, வெயிட் ஆஃப் த சில்வர் நைட்ரேட் ப்ரெசன்ட் அதை டைட்ரேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்ம பேக் டைட்ரேஷனில் கண்டுபிடிக்கிறோம், அது B கிராம். அப்போ எவ்வளோ வாட்டர் வந்து அதில் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன, வாட் இஸ் சொல்யூஷன், சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் இஸ் அ சொல்யூஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஓவரால் சொல்யூஷன் எடுக்கிறோம், அப்புறம் சொல்யூட்டோட இருக்கிறோம். அப்போது வாட்டரோடது என்னது A-B கிராம்ஸ் வந்திருக்கு. எப்போவுமே வந்து உங்களுக்கு இது சொல்யூஷனோடது, இது சொல்யூட்டோடது, அது கழிக்கிறப்போ சால்வெண்ட்டோடது வந்துடும். ஸோ இவ்வளோ தான் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் இருந்துச்சு. தென் பிஃபோர் பாசிங் த கரண்ட் வெயிட் ஆஃப் AgNO3, A-B கிராம் ஆஃப் வாட்டர் நம்மள எவ்வளோ சில்வர் நைட்ரேட் வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, நோன் அமௌண்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். கரண்ட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், அது உங்களுக்கு எலக்ட்ராலிசிஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சம்திங் லைக் 0.01 நார்மலில் நான் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்போ நோன் கிராம்ஸ் நான் எவ்வளோ எம்எல்ல
அது எவ்வளோ கிராம்ஸ் போட்டு நான் டிசால்வ் பண்ணுன்ற அமௌண்ட் எனக்கு பிஃபோர் எலக்ட்ராலிசிஸே தரும். கரண்ட் பாஸ் பண்ணப்போ என்ன ஆகும், ஒன்று சில்வர் வந்து இதில் டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை சில்வர் நைட்ரேட் போயிட்டு இதில் கரைஞ்சிருக்கலாம். ஒன்று இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் இல்லை டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் வந்து நடக்கலாம். ஓகே, டிபெண்டிங் அப்பான் இந்த எலக்ட்ரோடு வந்து உங்களுக்கு அட்டாக்கபிளாக நான் அட்டாக்கபிளான்னு பொறுத்து. நம்ம பிளாட்டினம் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு மேக்ஸிமம் டெபாசிஷன் தான் நடக்கும். அப்போ வந்து சில்வர் போயிட்டு பிளாட்டினம் எலக்ட்ரோடில் கோட் ஆகும். ஓகே, அந்த எலக்ட்ரோட் மேலே சில்வர் போயிட்டு அப்படியே கோட் ஆகிடும், ஏன்னா கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு AgNO3 சொல்யூஷனாக இருக்கிறது உங்களுக்கு ஆனோடிக் ஆக்சிடேஷன். அப்போ இருக்கிறது வந்து கரையுமா? இல்லை. ஸோ இது பிஃபோர் பாசிங் த கரண்ட். ஓகே, பிஃபோர் பாசிங்னா A- பிடிக்காம வாட்டரோடது நம்ம எவ்வளோ வெயிட்டுன்னு கண்டுபிடிச்சோம், A- பிடிக்கலாம். அப்போது நமக்கு நாம் நோன் அமௌண்ட் கரைச்ச சில்வர் நைட்ரேட்டோட வெயிட் வந்து C கிராம். இப்போ ஃபால் இன் கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு எடுக்கணும். அப்போது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து பிஃபோர் பாசிங் த கரண்ட்டில் வந்து நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஆஃப்டர் டைட்ரேஷன் வந்து B கிராம், பிஃபோர் டைட்ரேஷன் வந்து C கிராம். இப்போ C கிராம் தான் வந்து அதிகமாக இருக்கும் பிஃபோர் டைட்ரேஷன். இப்போ C- B கிராம் வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்தால் ஃபால் இன் கான்சன்ட்ரேஷன். இந்த கிராம்ஸில் இருக்கிறது நம்ம இப்போ ஈக்குவலன்ஸில் பண்ணுறதுக்கு சில்வர் நைட்ரேட்டோட ஈக்குவலன்ட் வெயிட்டால் டிவைட் பண்ணுறோம். இப்போது C-B/170 கிராம், C-B/170 கிராம் ஈக்குவலண்ட். ஃபஸ்ட்டு கிராமாக இருந்தது, கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சில்வர் நைட்ரேட். ஓகே, ஸோ இதில் இந்த சில்வர் நைட்ரேட்டோட ஈக்குவலன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு கிராம் Ag ப்ளஸ் வந்து ஒன்று தான். அப்போது தட் மச் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சில்வர்ன்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ C-B/170 கிராம் ஆஃப் சில்வர். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு வேல்யூ Dன்ட்டு நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்டர் பாசிங் த கரண்ட் சொல்யூஷனோட வெயிட்டு, அதில் இருக்க எவ்வளோ சொல்யூட்டோட வெயிட், அதை பேக் டைட்ரேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறோம். வாட்டரோட வெயிட் கண்டுபிடிச்சோம். இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் நாம் எவ்வளோ கரைச்சோம் சில்வர் நைட்ரேட்டு, அதனோடது வந்து C கிராம் எடுக்கிறோம். தென் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் அந்த ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் C-B எடுக்கிறோம். தென் டிவைடட் பை 170 அதனோட கிராம் ஈக்குவலன்ஸ். இது வந்து ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அட் தி ஆனோட் வந்து நம்ம என்னென்னு எடுக்கிறோம், Dன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து எவ்வளோ சில்வர் வந்து பார்த்திங்கனாக்கா டெபாசிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சாரி, எவ்வளோ சில்வர் வந்து இதில் கூலும் மீட்டரில் டெபாசிட் ஆச்சு. ஸோ அந்த கூலும் மீட்டர் தனியாக இருந்துச்சு இல்லையா, சைடில் ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருந்து தனியாக நம்ம கூலும் மீட்டர் இருந்துச்சு இல்லையா, அதில் W1 கிராம் இருக்குது. கிராம் ஈக்குவலன்ஸ்க்கு மாத்திரப்போ சில்வரோட வெறும் வெயிட் மட்டும் எடுக்கிறோம், அது 108 கிராம். W1/108 கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சில்வர் வந்து கூலும் மீட்டரில் எவ்வளோ டெபாசிட் ஆச்சு. அதை டோட்டலாக அந்த W1/108 நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெறும் கேபிட்டல் Wன்னு சொல்கிறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் நம்பர் டெஃபினேஷன், ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அரௌண்ட் தி ஆனோட் இன் கிராம் ஈக்குவலன்ஸ், அமௌண்ட் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் இன் கிராம் ஈக்குவலன்ஸ். ஸோ ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், Dன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அடுத்து அமௌண்ட் டெபாசிட்டட் இந்த காப்பர் சில்வர் எலக்ட்ரோடு வந்து பார்த்திங்கனாக்கா Wன்னு சொல்லியிருந்தோம். அப்போ D/W தான் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் கேட்டையான். ஓகே, ஸோ சிமிலர்லி இப்போது நமக்கு டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் கேட்டையான் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் ஆனியான் வந்து 1, அதாவது TAg ப்ளஸ் TNO3 மைனஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எனக்கு TNO3 மைனஸ் வேணும்னா என்ன பண்ணணும், 1 மைனஸ் TAg ப்ளஸ், எனக்கு AG ப்ளஸ் ஆல்ரெடி என்னன்னு தெரியும், D/Wன்னு தெரியும். அப்போது 1 மைனஸ் D/W பண்ணாக்கா எனக்கு டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் நைட்ரேட். இது என்ன கேஸ்க்கு, பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த கேஸ். சப்போஸ் சில்வர் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகும், இது அட்டாக்கபிள் எலக்ட்ரோட்ஸ். அப்போது சொல்யூஷனில் என்ன ஆகும், ஆனோடிக் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு A வந்து என்னென்னு எடுத்தோம், வெயிட் ஆஃப் த ஆனோடிக் சொல்யூஷன். B வந்து ஆஃப்டர் கரண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சில்வர் நைட்ரேட் வந்து இருந்துச்சுன்ட்டு. C வந்து பிஃபோர் டைட்ரேஷன். அப்போ A வந்து ஆஃப்டர் கரண்ட் பாசிங், B வந்து பிஃபோர் கரண்ட் பாசிங். அப்போது சில்வர் எலக்ட்ரோடாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணது உடனே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். போன கேஸில் என்னாச்சு, டெபாசிஷன் ஆனதுனால நம்ம என்ன பண்ணோம், C-Bன்னு சொல்லிட்டு போட்டோம். ஓகே, இங்கே வந்து இனி கான்சன்ட்ரேஷன் வந்து சில்வர் எலக்ட்ரோட யூஸ் பண்ணப்போ Ag ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ வந்து B-C கிராம் ஆஃப் சில்வர் நைட்ரேட்னு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சில்வர் நைட்ரேட்டோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து
170. அப்புறம் சில்வரோட வெயிட் வந்து 108. ஓகே. ஸோ அப்போது அது B minus C star 180 கிராம் ஆஃப் ஏஜின்னு போடுறப்போ 108 மல்டிபிள் பண்ணுறப்போ கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஏஜின்னு வந்துடும். இந்த 170 ஃபேக்டர் அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம ஈன்ட்டு எடுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ கேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் இன் ஆனோடிக் சொல்யூஷன். சப்போஸ் காப்பர் கூலும் மீட்டரில் சில்வர் அயான்ஸ் இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், there is a transfer. நம்ம ஏற்கனவே இதில் இருந்த டெபாசிஷன் வந்து டபிள்யூன்னு சொல்லியிருக்கோம். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது நமக்கு ஃபால் இன் கான்சன்ட்ரேஷன் டியூ டு த மைக்ரேஷன் ஆஃப் டபிள்யூ மைனஸ் இ. ஓகே. இங்கே அமௌண்ட் கேல்குலேட் பண்ணுங்க. சப்போஸ் there is no மைக்ரேஷன், இங்கேருந்து அயான் இங்கேருந்து 3 கம்பார்ட்மெண்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இங்கே போகவே இல்லை, அப்போனா வெறும் டபிள்யூன்னு எடுக்கலாம். அதுதான் 2 கேஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபால் இன் கான்சன்ட்ரேஷன் டியூ டு த மைக்ரேஷனா டபிள்யூ மைனஸ் பி, இஃப் தேர் இஸ் நோ மைக்ரேஷனா வெறும் டபிள்யூ. அப்போது இ பை டபிள்யூனா திருப்பி டிரான்ஸ்போர்ட் கம்பேர் இ பை டபிள்யூ வரலாம், இல்லை இ பை டபிள்யூ மைனஸ் இ அப்படின்ட்டு வரலாம். ஓகே. ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஈக்குவல் டு ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டியூ டு ஏஜி ப்ளஸ் மைக்ரேஷன். ஏஜி ப்ளஸோட மைக்ரேஷன் வந்து இருந்துச்சுன்னா டபிள்யூ மைனஸ் இ. அமௌண்ட் ஆஃப் ஏஜி டெபாசிட்டடாக வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணலாம் டபிள்யூ. ஓகே. அந்த டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் NO3 மைனஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி டபிள்யூ மைனஸ் இ பை டபிள்யூ. இது வந்து மைனஸ் பண்ணாக்கா ஸோ டி ப்ளஸ் அண்ட் டி மைனஸ் ஆஸ் யூஷுவல் சேம். ஒரு கேட்டையானது தெரிஞ்சுன்னா ஆனையானது வேணால் 1 மைனஸ் வச்சு பண்ணுறோம். ஸோ அப்போ மெயினாக இந்த டிரான்ஸ்போர்ட் நம்பர் கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ணது இட் ஆஃப் மெத்தட். அப்போ இது என்ன டோட்டல் மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ லாஸ் ஆஃப் அரவுண்ட் கேத்தோட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் த அயான். லாஸ் அரவுண்ட் கேத்தோட், லாஸ் அட் கேத்தோட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் த ஆனியான், அதாவது யூ மைனஸ். அதே மாதிரி லாஸ் ஆஃப் தி அட் கேத்தோட் அட் ஆனோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யூ ப்ளஸ் மொபிலிட்டி. ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறப்போ லாஸ் அரவுண்ட் கேத்தோட் பை லாஸ் அரவுண்ட் ஆனோட் அது வந்து என்னவாகும், யூ மைனஸ் பை யூ ப்ளஸ். ரெண்டு பக்கமும் 1 ப்ளஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. லாஸ் அரவுண்ட் கேத்தோட் பை லாஸ் அரவுண்ட் ஆனோட் என்ன வரும், இங்கேயும் 1 ப்ளஸ் போடுறப்ப யூ மைனஸ் பை யூ ப்ளஸ்ன்னு வரும். எல்சியம் எடுக்கிறப்போ லாஸ் அரவுண்ட் கேத்தோட் ப்ளஸ் ஆனோட் டிவைட் பை லாஸ் அரவுண்ட் ஆனோடுன்னு சொல்லிட்டு வரும் ஈக்குவல் டு u ப்ளஸ் பை யூ மைனஸ் டிவைட் பை யூ ப்ளஸ். திருப்பி இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம 1 பை இன்வர்ஸ் எடுக்கிறப்ப இது மேலே போகும். நம்ம இன்வர்ஸ் எடுக்கிறப்ப இப்போ என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப இது டோட்டல் லாஸ், இது லாஸ் அரவுண்ட் ஆனோட் divide by total loss equal to u plus by u plus and u minus. இது நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம், t plus நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ இந்த மெத்தட் தான் ஆக்சுவலி இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் ஓவரால் ஹிட் ஆஃப் ரூலோட நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Thank you very much.